இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற வெஹிக்கிள் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாருதி சுசுகி சென். டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு காரை ஓன் பண்றது அப்படிங்கிறதே எல்லாருக்குமே ஒரு கனவா அப்படி இருந்த ஒரு விஷயம் தான். அதுலேயுமே அந்த 1990s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸை ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணது வந்து உங்களுக்கு மாருதி 800, அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் அம்பாசிடர், கொஞ்சம் வந்து அந்த ஃபியட்டோட அந்த ப்ரீமியர் பத்மினி அந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரோட்ஸில் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1990s எக்ஸாக்டாக 1993, அதாவது நான் வந்து பிறந்த வருஷம் கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் வந்து முன்னாலே இந்த கார் வந்து லான்ச் ஆகிருக்குது. ஸோ அந்த வருஷத்துலலாம் வந்து மாருதி 800க்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு காராக வந்து சென்னை வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த சென்னை பொறுத்தவரையில் அந்த காலத்திலேயே வந்து மாடர்னான, கூடவே வந்து ஃபங்கியான ஒரு லுக்ஸ், குட்டி காராக இருந்தாலும் ஒரு பெப்பியான பெர்ஃபார்மன்ஸோட சூப்பரான ஃபன் டு டிரைவ் கேரக்டரோட இருந்த ஒரு கார் தான் இந்த ஒரு சென். 1990s அப்புறம் வந்து ஏர்லி 2000s பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்டாக இருந்தது தான் இந்த மாருதி சுசுகி சென். ஸோ இந்த சென்னோட ஒரு நாஸ்டாலஜிக்கான ரீவிசிட்டாக தான் இந்த வீடியோ வந்திருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டியோட நேம் பிராண்டிங், அதாவது சென் அப்படிங்கிற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ என்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்குமே வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000cc 4 சிலிண்டர் என்ஜின். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் என்ஜின் தான். இது வந்து 2003 இருக்கக்கூடிய மாடல். இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சென் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென் நிலையை அடைகிறது, அதாவது ஒரு மெச்சரான ஸ்டேட் அடைகிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்குமே இருக்கும். அந்த ரெண்டு மீனிங்லேயுமே இந்த சென் அப்படிங்கிற நேம் பிராண்டிங்குமே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாருதி சுசுகி சென்னை லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மாருதி 800 அப்படிங்கிற அந்த மாடல் வந்து இந்தியாவோட ஒரு பீப்புள்ஸ் கார் மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு காராக வந்து பொசிஷன் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து மாருதி அவங்களோட அந்த மார்க்கெட் ப்ரெசன்ஸையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு காரை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, 800க்கு மேலே உட்கார மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்டான அஃபோர்டபுளான ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காராக இந்த சென்னை வந்து கொண்டு வந்துறாங்க. இந்த சென்னோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட குளோபலான அந்த சுசுகி சர்வோ மோட் பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு பில்டு பண்ணி அதை வந்து ஹெவிலி அடாப்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னான டிசைன், அதே நேரத்தில் வந்து 800 விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ், கூடவே வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக வந்து உங்களுக்கு யங்கான பையர்ஸையும் எந்தூசியாஸ்டையும், என்னன்னா டிரைவிங்க்கும் சூப்பராக இருந்ததுனால எந்தூசியாஸ்டையுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா இந்த சென். ஸோ இந்த சென்னோட டிசைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து சூப்பராக எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து உங்களுக்கு இல்லை. என்னென்னா இன்னைக்குமே வந்து ரொம்ப க்ளீனாக அப்படி வெல் ஏஜ்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான காம்பேக்டான பாடி, உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டட் ஆஃபாக அப்படி ஒரு ஏரோடைனமிக்கான ஸ்டைலிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஏரியா வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏரியா இவ்வளோ ஏரியாவே, அதாவது உங்களுக்கு சரியான அந்த கேபினுக்கான அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏரியா மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 3rd குவார்ட்டர் கிளாஸ் கூட கொடுத்து அவ்வளோத்துக்கு வந்து அந்த கேபினையுமே வந்தவங்க சூப்பராகவே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி 800 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு லோவரான ஒய்டரான ஸ்டாண்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 800 வந்து கொஞ்சம் பாக்ஸியாக ஃபீல் ஆனாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடர்னாகவும் ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைனில் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இன்றைக்குமே வந்து திருப்பியும் சொல்ல வேண்டிய விஷயமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஏஜாக வந்து வண்டியாக இருக்குது. இதோட டிசைன் டீட்டெயிலிங் சின்னதாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சென் கார்பன் அப்படிங்கிற ஒரு எடிஷனுமே வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கார்பன் ஸ்டீல் கலரில் வந்து ஐகானிக்காக அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 3 டோர் லே அவுட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது ரியரில் இருக்கக்கூடிய 2 சைட் டோர்ஸையுமே வந்து இல்லாத மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. மற்றபடி டிசைன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்படி சிம்பிள் எலகண்ட் அண்ட் கிளாசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் உங்களுக்கு. இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொசிஷன் லேம்ப் ப்ளஸ் வந்து ஹெட்லைட் ஆக்ட் ஆகும். கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது. க்ளீனான ஒரு கிரில், சுசுகி லோகோ, அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வருது. நீட்டான ஒரு ஏர் டேம்மே வந்து வருது. உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலையுமே வந்து கொடுக்குது. பார்த்திங்கன்னா இது LX அப்படிங்கிற வேரியண்ட் தான் இது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் வரக்கூடிய அந்த டயர்ஸுமே வருது. 140/5
80 உங்களுக்கு டயருமே வந்துடுது. சைட் டிசைன் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. மிரருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு மிரர் கொடுக்காம கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரவுண்டட் ஆஃபாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சங்கியான மிரர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 800 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மிரருமே வந்து உங்களுக்கு வரும். மற்றபடி ஒரு ஃப்ளாப் டைப்பில் வரக்கூடிய டோர் ஹேண்டில். இதில் வந்து உங்களுக்கு கீயுமே வந்து உங்களுக்கு போட்டதுக்கான ஸ்லாட்டுமே வந்து உங்களுக்கு வருது. மற்றபடி கீயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கீ. இதுலேயுமே வந்து அந்த மாருதி அப்படிங்கிற பிராண்டிங்கோட வரக்கூடிய அந்த கீ தான் வந்து உங்களுக்கு வருது. அப்படியே நம்ம ரியர் டிசைனுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த கிளாஸ் ஏரியா அப்படியே வந்து சிம்பிளான, அப்படியே ஒரு பிளெயினான டிசைன் தான். உங்களுக்கு ஹைலைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் லேம்ப் அப்படிங்கிற ஒரு ஹவுசிங் சிம்பிளா அப்படி ராப்பர் அரவுண்ட் மாதிரி சுற்றி வரக்கூடியது. சென் எல்எக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மாருதி சுசுகி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எல்எக்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியர் வாஷர் வைப்பர் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. மற்றபடி ரியர் வைப்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ அப்படின்னா அந்த ஹையர் வேரியன்ஸ் போகும்போது எக்ஸாக்டாக தெரியல, அந்த விஎக்ஸ்ஐ வேரியன்ஸில் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு டிசைன் ஹைலைட் வந்து உங்களுக்கு இந்த ஃபெண்டரில் வரக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில், அதாவது எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ அந்த மாதிரி வேரியன்ஸுக்கு போகும்போது பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான பூட்டு தான். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு சப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சின்னதாக அந்த காலத்துக்கு கொஞ்சம் வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்த ஒரு பூட்டு தான். இப்போ அதை க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு சவுண்டோட க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோத்துக்கு நீட்டாக வந்து வண்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்னொரு யூனிக்கான விஷயமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அண்டர் 800 கிலோஸ் தான் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ வந்து ஷார்ப்பான ஸ்டியரிங், ஷார்ட்டரான வீல் பேஸ், ஹை ரவிங் என்ஜின் இருந்ததுனால சூப்பரான ஒரு பிளேஃபுல்லான ஃப்ரண்ட் டூ டிரைவ் காராக வந்து இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட், அதாவது இந்த ரேலி இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லேயுமே வந்து நிறைய சாம்பியன்ஷிப்ஸை வந்து இதை வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னும் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடியது G10B அப்படிங்கிற என்ஜின். அதே நேரத்தில் மாருதி சுசுகி எஸ்டீமில் இருந்த G13B அப்படிங்கிற அந்த 1.3 என்ஜினையுமே எடுத்து இதில் ஸ்வாப் பண்ணி இதோட வெயிட்டுக்கு அது வந்து பயங்கரமான பவரை கொடுத்து அது வந்து இன்னொரு விதத்தில் வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் இந்த வண்டிக்கு கொடுத்துச்சு. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரையுமே வந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயமே அப்படி ஒரு லோ ஃப்ளோரான வண்டியில் நம்ம ஏற உட்கார்றதா வந்து அந்த ஒரு ஹைலைட்டான விஷயமே. அதுக்கப்புறம் கேபின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 மாடல். இன்றைக்குமே வந்து சூப்பராக அந்த ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த ஒரு அழுக்கு அந்த மாதிரி வந்து படிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம நெக்லிஜிபிளான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஃபேப்ரிக் சீட்ஸ் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு டோர் ஓப்பனுக்கான இது இருக்குது. லாக் இந்த டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து இதில் வந்து ஒரு குட்டி மாதிரி வந்து அப்படி ஒரு கம்பு மாதிரி இப்படி இருக்கும். அது வந்து மேலே கீழே போகிறது மாதிரி உங்களுக்கு லாக்குமே வரும். இதில் வந்து உங்களுக்கு எல்எக்ஸ் அப்படிங்கிறதுனால மேனுவலி அந்த ரோல் டவுன் விண்டோஸ் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதுவுமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் தான் கிடைக்குது. என்னென்னா முன்னாடி சின்ன வயசில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக கார் ஓன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரு ஆள் ஒரு காரில் நம்மளை ஏற்றும்போது ஏதாவது ஒரு கல்யாண வீடு அந்த மாதிரிலாம் போகும்போது தான் காரில் ஏற்றுவாங்க. அப்போ வந்து ஓகே இன்டீரியரில் என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறதும் அது வந்து ஃபீல் பண்ணுறதுமே வந்து நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். இந்த மாதிரி ஒரு மாதிரி 800 தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக விண்டோ எல்லாம் ரோல் டவுன் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூண்டையோட ஆக்சன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க எடுத்தப்போ தான் பவர் விண்டோஸ் வந்து நான் ஃபஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறது. சின்ன சின்ன நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஏசி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயரிஷ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸுமே வருது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏசியோட அந்த ப்ளோயிங் பொசிஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஏர் எங்கேருந்து எடுக்கணும், சர்க்குலேஷன் மோடை வந்து மாற்றுறதுக்கு டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஏசி ஆன் ஆஃப் பட்டன், ப்ளோவருக்கான ஸ்பீடு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்னதான ஒரு க்ளோ பாக்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம். டோரில் இருந்தக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டாண்டர்டாகவே ஃபிட் பண்ணுறா கம்பெனிலேருந்தே வர்றது தான். உங்களுக்கு பேக்கில் இருந்து அந்த ஊஃபர் மட்டும், அதாவது 2 ஸ்பீக்கர் மட்டும் இதிலே கம்பெனிலேருந்தே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேக்கில் இருந்தது வந்து அடிஷ்னல் ஃபிட் பண்ணதான். இது வந்து மியூசிக் சிஸ்டம். ஆப்வியஸ்லி இது வந்து அப்டேட்டட் யூஎஸ்பிலாம் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டட் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிளாங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கியர் ஸ்டிக் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. இன்றைக்கும் வெல் புட் டுகெதர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஏபிசி பெடல்ஸ் நீட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸான கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங்க்கு லெஃப்ட்லேயே குட்டியான ஒரு
லிவர் மாதிரி இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது கார்பரேட்டட் என்ஜின் அப்படிங்கிறதுனால கோல்டு ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ஜினுக்கு போகிற ஏரோட மிக்சரை கம்மி பண்ணி மேக்ஸிமம் ஃபியூலை கொடுத்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சோக்குமே வந்து ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு பழைய பைக்ஸ்லேயுமே இந்த சோக்கோட கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா சிகரெட் லைட்டர். இந்த சிகரெட் லைட்டர் அதுக்கப்புறம் வந்து இந்த சோக் புள்ளி 2மே வந்து இந்த காலத்து காரில் நம்ம பார்க்காத விஷயங்கள். ஸ்டியரிங் அப்படியே வந்து ஒரு ரவுண்டடாக பிளாஸ்டிக் தான், நடுவில் வந்து உங்களுக்கு ஹார்ன். அதுக்கப்புறம் ஹசார்ட் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து ஆப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லேம்புமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கான்சோல் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா நீட்டாக அப்படியே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான மீட்டர், நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூல் மீட்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வார்னிங் லைட்ஸ் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சின்ன அந்த டயல்ஸில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸுக்கான அந்த பிளிங்கர்ஸுமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இவ்வளோ நீட்டாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், சூப்பராகவே வந்துருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு லைட்டுக்கான ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஆன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து வருது. ரொம்பவே ஐகானிக்காக சூப்பராகவே இருக்குது. நமக்கு அது ஒரு ஃபீலே, டச் அண்ட் ஃபீலே வந்து சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான புல்லிங் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அதையுமே வந்து பார்ப்போம். மற்றபடி டோரில் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்கு பெருசான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்படி ஜஸ்ட் வந்து பேர்போன்ஸ் என்ன தேவையோ அதுதான் வந்து இருக்குது. டோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடிசில் தான் இருக்குது. ஏன்னா வண்டியோட விட்த்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஸ்பேஸ் எலிவேட் பண்ணுறது மாதிரி தான் உங்களுக்கு டோர்லேயுமே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ஜின் பேயுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து என்ஜின் பே. உங்களுக்கு அதுவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது கார்பரேட்டட் என்ஜின். ஸோ இதுதான் அதோட என்ஜின் பே. இன்றைக்குமே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. வண்டி ஓட்டும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஒரே ஒரு நெகட்டிவாக எனக்கு, அதாவது சென்னில் காமனாக இருந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படிங்கிறதுல கேரக்டர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன் பண்ணதுமே வந்து என்ஜின் மொத்தமாக வந்து வண்டி அப்படியே மொத்தமாக வந்து வைப்ரேட் ஆகி அது கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து வண்டியுமே செட்டில் ஆகும். சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாருதி சுசுகி சென்னுக்கு உங்களுக்கு லாஸ்ட்டான மேஜர் அப்டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2004 சென் டைகர் அப்படிங்கிற நேமில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பம்பர்ஸ், கிளியர் ஹெட்லைன்ஸ், ஹெட்லாம்ப்ஸ், டெயில் லேம்ப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சென் அப்படிங்கிற நேம் பிராண்டிங்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டைலிங்கையுமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 2006 சென் எஸ்டிலோ அப்படிங்கிற மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்குமே ஒரு அப்டேட் கொடுத்து ஆகஸ்ட் 2009 பார்த்தீங்கன்னா எஸ்டிலோ அப்படிங்கிற நேம்லேயுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சென் எஸ்டிலோ அப்படிங்கிற மாடலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி வேகனாரோட ஒரு ஸ்டைலில் அதோட பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்திருந்தனால இந்த ஒரிஜினல் சென் அளவுக்கு எந்த விதத்துலையுமே அது பாப்புலாரிட்டி கிடைக்கல. இப்போ நம்ம இந்த சென்னை வந்து ஒரு சின்ன டிரைவ் வந்து எடுப்போம். இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். 4 சிலிண்டர் என்ஜின் தான், 1000 சிசி. கூடவே வந்து பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ஹார்ஸ் பவர் ப்ளஸ் வந்து ஒரு 70 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏசியை கொஞ்சம் போட்டுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளோவர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஏசி கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆர் ஆஃப் வந்து உங்களுக்கு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஏசி ஆன் பண்ணதுமே வந்து என்ஜின் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அப்படி ஒரு ஜடர் மாதிரி இருக்குது. அந்த லோடு வந்து நமக்கு அடிஷ்னல் அடி ஏறுறது. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் வந்து அப்படியே ரைஸ் பண்ணி தான் மூவ் பண்ணணும். கியர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் த்ரோ இருக்குது. கிளச்சுமே வந்து ஒரு லாங் த்ரோ, ஆனால் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து இருக்குது. இப்போ ஏசி வந்து கொஞ்சம் தூரம் போட்டு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏசி ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் பவரே வந்து நமக்கு கிடைக்கும். ஏசி ஆஃப் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுடைய ட்ரைவ் பண்ணும்போதே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஒரு குட்டி கார் அப்படியே வந்து சின்ன கேப்பே போதும் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி. ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து ஏசி ஆன்லேயே அப்படியே வந்து ரைஸ் பண்ணோம். 3rd கியர்லேயே வந்து வண்டி ஏறுது. அப்படி பவர் வந்து நமக்கு கிடைக்க தான் செய்யுது. 4th கியர் 40. இன்னொன்று அந்த என்னதான் இன்னைக்கு மாடர்ன் கார்ஸில் டிஜிட்டல் டயல்ஸ் அது நம்ம பார்த்து ஓட்டினாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அந்த ஒரு கிளாசிக்கான அனலாக் டயலில் பார்த்து ஓட்டுற ஃபீலே வந்து நமக்கு வேறு தான். இப்போ வந்து 3rd கியர் கொஞ்சம் வந்து அழுத்தி பார்ப்போம். அப்படியே வந்து ஏசி ஆஃப் பண்ணதும் அது ஏதோ வந்து அப்படி ஒரு டர்போ இல்லை நைட்ரஜன் ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு
என்ஜின் இன்னும் ஃப்ரீயாக ப்ரீத் ஆகுறது மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே வந்து பவர் வந்து ஆட் ஆகுது. மற்றபடி சஸ்பென்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலை. பவர் ஸ்டியரிங்குமே வந்து கிடையாது. இது உங்களுக்கு நார்மல் ஸ்டியரிங் தான். நிறுத்தி நம்ம திருப்புற இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஹெவி ஃபீல் இருக்கும். மற்றபடி வந்து சூப்பராக தான் இருக்குது. இப்போ சின்ன சின்ன பேட் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி லைட்டாக வந்து ஒரு ஜெர்க் மாதிரி தெரியுது. மற்றபடி அன்னைக்கு இருந்த ஒரு ப்ரீமியமான ஹேட்ச்பேக் தான் இந்த சென் அப்படிங்கிறதுனால சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக அப்படி மோசம் அப்படின்னு எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ அழுத்தி ரைஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் தான். இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த என்ஜின் வந்து அப்படி ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பவர் இன்னும் வந்து இருக்குது. அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேஷன் அப்படி வந்து சூப்பராக உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி சூப்பராகவே வந்து இருக்குது. அது ஒரு தனி வைப்பு தான் இந்த வண்டியை வந்து ஓட்டுறதே. கொஞ்சம் அழுத்தினோன்னா கொஞ்சம் ஸ்லோப்பு தான், பவர் வந்து அப்படி சிம்பிளாக ஜம்முனே வந்து வருது. விண்டோ கொஞ்சம் ரோல் டவுன் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு காற்றுமே கிடைக்கும். மற்றபடி சின்ன கார் அப்படி சின்ன சின்ன கேப்பெல்லாம் அப்படி டைட்டாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒரு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேட்ச்பேக் தான். 5th கியர் 60 அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் அன்னைக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்ட் தான். கொஞ்சம் ஒரு ஃப்ளோட் வந்து இருக்குது நமக்கு கண்டிப்பாக. இப்போ சின்னதாக கார்னர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்டியரிங்குமே வந்து நமக்கு மட்டையாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓவர் லைட்டான அந்த பவர் ஸ்டியரிங்ஸை விட இதை ஓட்டும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் உண்மையிலே வந்து வேறு தான். அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மோசமான ரோடு சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் ஸ்பீடு பில்ட் ஆன பிறகு ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டியரிங் கொஞ்சம் வந்து அப்படி ஒரு ஃபீல்சமாக இருக்கக்கூடியது, அப்படி வந்து அழகாக நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போ ஹைவேக்குமே வந்து எடுத்துகிட்டு போனால் இது வந்து டாப் ஸ்பீட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 100, 120 எல்லாம் ஈஸியாக அப்படி பிடிச்சி போகும். பட் அது வந்து கண்டினியூஸாக ஓட்டுறது அந்த என்ஜினுக்கு நல்லது கிடையாது. மற்றபடி ஸ்மூத்தாக அப்பப்போ ஒரு ஹைவேக்கு ஒரு ஜாலியான ரைடுக்கு அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென் இன்றைக்குமே வந்து நீங்கள் ஈஸியான மெயின்டெனன்ஸோட அப்படி சும்மா ஒரு கிளாசிக்கான ஒரு காரை வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்றைக்குமே வந்து சென் சூப்பராக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து இந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் கண்டென்ட் பிடிக்கும், உங்களோட ஏதாவது ஒரு கார் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஓல்டான ஒரு கார் அல்லது பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட கண்டென்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கூடவே ரீசெண்டாக நம்ம RX 100ஓட ஒரு இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த ஓனர் இப்போ வச்சுருக்கிறவங்க வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸுக்கான பிளேலிஸ்ட்டுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.